ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஜினியரிங் அட்மிஷனில் நிறைய பேர் சீட் பிளாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் நிறையா காலேஜஸில் போய் விசிட் பண்ணிட்டு ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லா காலேஜ்லேயும் போய் விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ, மார்க் வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் சீட் பிளாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போய் சில காலேஜில் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு ஸோ அந்த காலேஜில் வந்து சீட் பிளாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. சீட் பிளாக்கிங்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன் இந்த காலேஜில் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த காலேஜை பொறுத்து 10,000, 25,000, 50,000 சொல்லி பே பண்ணிடுறாங்க. அந்த காலேஜ்லேயே வந்து நீங்கள் இன்னும் 1 மந்த்துக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் பண்ணிடணும் காலேஜ் ஃபீஸ் அது மாதிரின்னு சொல்லுவாங்க. பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், சப்போஸ் வந்து மார்க் வந்து கம்மியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃபோட அதிகமாக மார்க் வந்துருச்சுன்னா நீங்கள் போய் அந்த காலேஜில் போய் திருப்பி அந்த பிளாக் பண்ண அமௌண்ட்டை வந்து திருப்பி வாங்க முடியாது. ஏன்னா அவங்க பிளாக்கிங் பண்ணிட்டோம், ஸோ உங்களுக்காக திருப்பி அந்த அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 50,000, 25,000 எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க நிறையா காலேஜஸில். ஸோ கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருங்க. மார்க் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், கட் ஆஃப் வந்து எவ்வளோ வருது, மார்க் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஏதாச்சும் கிடைக்குதா, இல்லைனா வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பார்க்கலாமா, ஸோ அது மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் இப்போயே போய் அட்மிஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க அவசரமாக. ஏன்னா அவங்க பசங்க கேட்குறாங்க, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், இந்த காலேஜில் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போயே போய் அட்மிஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் ஃபுல் ஃபீஸுமே பே பண்ணிடுறாங்க. ஆனால் சில பேர் வந்து சரி மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சில பேர் அப்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் வர 2 லட்சம் மேலே சீட்ஸ் வேறு இருக்குது. அந்த காலேஜஸ்மே 440 காலேஜஸ் போலையுமே இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சீட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகாது கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்குமே நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.